வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி சரியான வலையில் கூலம் சமைச்சு சாப்பிட்றது கூட நேரம் கிடைக்கல. கூலத்தை வாங்கி வச்சுட்டு கரையை வந்துட்டோம். கரையை வந்து நாங்கள் எல்லோரும் வயலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை எவ்வீரன் சோறாக்குறான். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கிறோம். அதனால் நல்லா சுட சுட சோறு பொங்கி குழம்பு வச்சு நம்ம சூப்பரான ஒரு சாப்பாடு வள்ளத்திலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி சோறு பொங்கியாச்சு. நம்ம எப்போவுமே சோறு பொங்கிட்டால் வடித்து அந்த வடுதண்ணி அந்த வெள்ளத்துக்குள்ளே தான் ஊற்றுவோம். ஏன்னா அந்த வெள்ளத்துக்கு சைடில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியே வெளியே போயிடும். ஏன்னா இதே நம்ம ஆப்போசிட்டில் வடிக்கும்போது நம்மளால் கடலுக்குள்ளே வடிக்கிறதுக்கு வசம் இருக்காது. அதனால் உள்ளேயே வடித்து அந்த தண்ணியை அதில் ஊற்றி விட்டு அது வெளியே போயிடும். ஆனால் இந்த மாதிரி வெள்ளத்தில் ஆக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வடிக்கணும் சோறை. எப்படி என்ன மீன் சமைக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம் எல்லாமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கண்ணாடி பாரு 5 4 தான் கொடுத்தேன். 4 தான் சொன்னேன். சரி எடு எதோ இருட்ட கெல்லட சொல்றாங்க. இங்க போடு பொரிக்கிறதுலாம் டைல பொரிச்சு சாப்பிடுங்க. பொரிக்கலாம் முடியாது, நம்ம வாய்க்குள்ள போய் பொரிச்சு யாரோ சொன்னா எலும்பின் எவ்வளவு 1000 அது யாரோ எதுக்குல நீ சொல்றது அவன வர வெட்றா இன்னைக்கு ஒரு புடி கடல்ல எவ்வளோ அழகா துள்ளிக்கிறது. வெட்றா புர்றா தங்களுக்கு ஆக்கணும். அந்த கட்டி சார் வீட்டில் இருந்து ரெடி பண்ணிடணுமா? ஒரு நாளுக்கு கட்டி தான் இருக்கு. ஆமா, நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா? அது இப்ப இந்த மீனை நாங்கள் கெல்லுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா பாருங்களேன், அந்த கருப்பு வாவல் மாதிரியே இருக்கும். நிறைய இடங்கள்ல இதெல்லாம் கருப்பு வாவல்னு சொல்லி மக்களை வந்துக்கிட்டு ஏமாற்றுவாங்க. உஷார் மக்களே. இதுல சின்னதாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வாவல் சொல்லி ஏமாற்றுவாங்க. மீன் ஆட்டாதீங்களா? மீன் துள்ளுது தெரியுதா இல்லையா? உயிரோட இருக்கனால ஒரு முள்ளு மட்டும் சார் தெரிவது அடிச்சே இது வெட்டுறோம்ல. இப்படி வச்சு ஏழாக்க முடியும் தெரியும். ஐயா வெட்டி என்ன வச்சிங்களா? மீன் அங்க வாய் ஆடுதுடா. சரியான கொழுப்புடா. சரியான கொழுப்பு. நான் வரும்போது நிறைய வச்சிருந்தேன் எல்லாமே. அங்கிட்டு அப்படி முட்டையில் 5 பேர். சரி நான் எப்போ எடுத்துக்கிறேன். நாளைக்கு கோயம்புத்தூர் தானே போடலாம். நாளைக்கு போகுது. நாளை கழிச்சு கன்ஃபார்ம்ண்ணே என்னன்னு சொல்ல. மீன் சின்னதாக போடுங்கம்மா, பெருசு. ஒரு ஆளுக்கு 1 நூறுக்குடா. சரியா இருக்கும். கிட்ட இருக்குமா? ஒரு ஆள் சைஸே வரும். கடல் மணி இப்படி தான் சாப்பிடுவோம். இதுதான் ஸ்லைஸ் நல்லா போடலாம். கடலுக்கு போன வளத்துல மீன் இருக்காரா? என்ன வாங்க சொன்னாதான் நீங்க கழிச்சிருவீங்கல்ல. நீங்க கழிச்சு இதுக்கு வேற
ஒரு நாள் போட்டு போவோம். பெரிய பெரிய குளம் பெரிய குளத்துல புளி கரைக்கிறீங்களா? கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? வேலை செய்யவே இல்லை. எடுக்காத புளினா கடிக்குமடா. ஒரு வித்தியாசமான இருக்குடா. சொந்த மச்சான் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம்னா அதுல வந்து நிக்க மாட்டானுங்கடா. எவனோ ஒரு 4 அங்கிட்டு ஃப்ரெண்ட் ரோடு வை. அது குழம்பு ஆக்கிட்டு தான் நாங்கள் சூடு பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுற நீ? ஆளை போட்டவங்களுக்காண்டி தனியாக ஒதுக்குறேன். மீனை போடுறதுக்கு முன்னாடி குழம்பு சாப்பிட்றேன். அவளுக்கு வத்தல் போட்டு வதக்கு. ஒரு குழம்புல 2 குழம்பு வைக்கிறியா? வத்த குழம்பு மீன் குழம்பு வச்சிருச்சு. ஆஃப் பண்ணி இது குழம்பு வாங்க சாப்பிடுவாங்க. அடே அப்படியே உட்காந்துடாத. ஆனால் தீ எரியதே தெரிய மாட்டேங்குது. ஹீட் ஆகட்டும். அது இதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் நான்வெஜ் வச்சு நாங்கள் எல்லாருமே நான்வெஜ் ஒரே ஒரு ஆள் மட்டும் வச்சு. அது எதனால? கருநாளைக்கு மாலை போட்டிருக்காங்க. நான் மீன் போடல, அதனால அது ஒத்துக்கணும். அதாவது தாளிச்சியாடா? தாளிச்சியா? எல்லாமே உனக்கு தாளிச்சு தான் சார் இருக்கு. அதுக்கு நீ அட்வான்ஸ் வச்சுருக்கீங்களா? தெரியும். நீ குழம்புக்குள்ள இதிலே ஊற்றிடும் அள்ளும்போதுவே. இதுலங்க குழம்பு இருக்கு, மீன் தானே இருக்கு அதிகமா. மச்சான மச்சன்னு ஒன்று சேர்ந்தா அப்படியே தனி கலை தானே. வாரு சாப்பிட்ற விஷயத்துல ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கிறாரே. அடே நெல்லு சூப்பராக இருக்கு. அது சாப்பாடு போகணுமா? சாப்பாடு போட போறீங்களா? இதில் வந்து இப்போ நீங்கள் இது பண்ண போறீங்களா? அப்படியே பிணைய போகிறோம். அதுக்கு தான் மீன் எடுத்தது. இப்போ கெட்டிச்சோரா? குழம்பு எவ்வளவோ இருக்கு, நிறைய இருக்கு. இன்னும் போட வரேன். கிண்டி விட்டுக்க கொஞ்சோண்டு சோறை போட்டு. இப்போ மீன் மீன் துடிக்குது. ஆமாம் துடிக்கும்ல. சட்டப்படி வாங்க போங்க. நீங்க வச்சு போங்க. ஓமான் கேட்க கூடாது. முடியல. ஓடியா ஆளுக்கு ஒரு குக்கர். அங்கே நார்மலாக இங்கே இதில் ஆளுக்கு சாப்பிடுவாங்க. அடுத்து எங்கே இருக்கு? ஏய் எல்லாம் வச்சுட்டே மீன் வைக்க மாட்டேங்க. இருங்க அவசரப்படா, பொறுமையாக வைப்போம். போலிங் ஆமா. கல் இருக்கும்ல, எடுத்தாச்சா? கல்லை எடுக்க சொல்லி தான் காட்ட சொல்லி எலும்பு காட்டணும். வண்டி இது சென்னைனா என்ன தெரியுமா? இதுக்குள்ள 1000 முட்டை இருக்கு. மீன் மட்டும் தான் அதான் நம்ம காட்டினாங்க. அடிங்க டங்கு டங்குன்னு அந்த கல் பச்சனை பத்தியில மண்டையில் அடி கட்டு கிள்ளிக்கு கீழே வச்சுட்டு அடிக்கலாம். கல் பக்கத்தில் இருக்க பெரிய சமையல் இந்த தெண்டு போட்டதுனால இப்போ எனக்கு இது இல்லாமல் சாப்பிட்ருக்கேன்.
மீன் மனம் போல இருக்கு.